இந்தியாவின் எடித்துறையில் பெரும் நிலநடுக்கம். டிசிஎஸ் உலகளாவிய பணியாளர் குறைப்பை அறிவித்துள்ளது. சந்தைகள் வேகமாக எதிர்வினையாற்றுகின்றன. நிறுவனம் அதன் வளர்ந்து வரும் வணிக உத்திக்கு பொருந்தாத திறன்களைக் கொண்ட ஊழியர்களை இனி மீண்டும் பணியமர்த்த முடியாது என்று கூறியதை அடுத்து டிசிஎஸ் பங்குகள் 1.7% சரிந்து $3081.60 ஆகஸ்ட் இருந்தது. அது சரிதான். கிட்டத்தட்ட 12,000 வேலைகள், அதாவது அதன் உலகளாவிய பணியாளர்களில் 2% பேர் இழப்பில் உள்ளனர். காரணமாக அல்ல, ஆனால் கட்டமைப்பு மறுசீரமைப்பு காரணமாக. இந்த பணிநீக்கங்கள் ஆட்டோமேஷன் அல்லது பற்றியது அல்ல, மாறாக பலவீனமான விருப்பப்படி செலவினம் மற்றும் தொடர்ச்சியான பெரிய பொருளாதார தடைகளுக்கு விடையிறுப்பாகும் என்று டிசிஎஸ் தெளிவுபடுத்தியது. இந்த செய்தி முழு அடித்துறையையும் இழுத்துச் சென்றது. நிப்டி அடி குறியீடு 1.6% சரிந்தது. இப்போது அதன் சமீபத்திய அதிகபட்சமான 46,088.90 விட 24% கீழே வர்த்தகம் செய்யப்படுகிறது. விப்ரோ அதிகபட்சமாக சரிந்தது. 3.5% குறைந்து $250.05 ஆகஸ்ட் இருந்தது. இன்போசிஸ் 2.2%, HCL டெக் 1.1% மற்றும் டெக் மஹிந்திரா கிட்டத்தட்ட 1% சரிந்தது. முதலீட்டாளர்கள் பதற்றமடைந்துள்ளனர். மேலும் இந்த துறையிலிருந்து வரும் செய்தி தெளிவாக உள்ளது. பணியமர்த்தலின் பொற்காலம் முற்றிலும் மாறவில்லை என்றாலும் மெதுவாக இருக்கலாம். இது ஒரு தற்காலிக சரிசெய்தலா அல்லது இந்தியாவின் நிலப்பரப்பில் ஒரு பெரிய மாற்றத்தின் தொடக்கமா? கருத்துக்களில் உங்கள் கருத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். சந்தைகள், பணிநீக்கங்கள் மற்றும் தொழில்நுட்பத்துறை போக்குகள் பற்றிய கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு அந்த சந்தா பொத்தானை அழுத்தி எங்களுடன் தொடர்ந்து இருங்கள்.